ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன அப்பாஸ் ஆர் அகமது டைரக்ஷனில் நம்ம உரியடி விஜயகுமார் 4 வருஷம் கழித்து நடித்து லியோ ஃபேம் லோகேஷ் கனராஜ் அவரோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் வெளிவந்த ஃபைட் கிளப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நம்ம ஹீரோவுக்கு பெரிய ஆசைங்க. ஆனால் அது சின்ன வயசில் நடக்காமல் போனதுனால அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பாதை மாதிரி கேங் வார், தண்ணி, கஞ்சா இப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் மாதிரி போயிடுறாரு. அட்லாஸ்ட் அவருக்கு அதோட உண்மை, சீரியஸ்னஸ் இதையெல்லாம் புரிஞ்சு அந்த இதுலேருந்து அவர் வெளியே வந்து திருப்பி அவர் அந்த ஃபுட்பாலை நோக்கி போகிறாரா இல்லையா, இல்லை இந்த கேங் வார்லேயே தான் இருக்காரா, என்ன பண்ணுறாரு, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நம்ம பார்த்தோம்னா, சென்னையில் 2 கேங் நடுவில் நடக்கிற அந்த கேங் வாரு, அந்த சென்னை மக்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர் அப்பாஸ். இந்த 2 கேங்க்கு நடுவில் நிறைய சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டைகளில் கோவம், ஆத்திரம், நம்பிக்கை துரோகம் இப்படி பல எமோஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதை சூப்பராக கன்வே பண்ண நம்ம டைரக்டருக்கு பெரிய கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு நம்ம டைரக்டர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஒரு கேங் வார்னா எப்படிலாம் ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மக்கள் வந்து அதில் இருந்து வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம டைரக்டர் கரெக்டாக பிடிச்சி சூப்பராக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர் அப்பாஸ். அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக கண்டிப்பாக நம்ம 80 மார்க்ஸ் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. படத்தோட ஹீரோ நம்ம உரியடி ஃபேம் விஜயகுமார், அவரை பற்றி இந்த இடத்துல பேசியே ஆகணும். நம்ம டைரக்டர் அட்லி மாதிரி கடைசியாக பிகிலுக்கு அப்புறம் 4 வருஷம் கேப் எடுத்து எப்படி ஜவான்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நம்ம உரியடி விஜயகுமாரும் உரியடி 2ன்னு ஒரு படத்தை கொடுத்துட்டு அது 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த 4 வருஷம் கேப்பில் திருப்பி ஒரு தரமான கம்பேக்காக கொடுத்துருக்காரு நம்ம விஜயகுமார். இந்த இடத்துல அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக, நேச்சுரலாக, அதை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் இதை பதிவு பண்ணிக்கிறோம். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளிலும் நம்ம விஜயகுமார் அவரே ஃபயராக காட்டியிருக்காரு. அவ்வளோ சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. நம்ம டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி அவரை செம்மையாக காட்டியிருக்காருங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் 96 ஃபேம் கோவிந்த் வசந்தா. நம்ம கோவிந்த் வசந்தா இந்த படத்துக்கு உண்மையாகவே மியூசிக்கை ரொம்ப அருமையாக போட்டிருக்காருன்னு தாங்க சொல்லணும். எப்படி நம்ம சந்தோஷ் நாராயணன் வடச்சென்னை, ஜிகர்தண்டா இந்த மாதிரி படங்களில் மியூசிக்கை தெறிக்க விட்டுருப்பாரோ அதே மாதிரி நம்ம கோவிந்த் வசந்தாவும் இந்த படத்துக்கு மியூசிக்கை தெறிக்க விட்டாருங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிந்த் வசந்தா 96ல் மியூசிக் டைரக்டராக இருந்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் மியூசிக் போட்டு பார்க்குற எல்லாரையும் அழ வச்சுருவார். அது உங்களுக்கு தெரிஞ்சதான். அப்படி இருந்த மனுஷன் எப்படி இப்படி ஒரு படத்துக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு தரமான மியூசிக் போட்டார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலைங்க. அந்த இடத்துல நம்ம மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதாவது 96ல் ஒரு மெலோடி ட்ராக்லேருந்து டக்குன்னு ஒரு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபைட் கிளப்பில் நம்ம கோவிந்த் வசந்தாவை இதில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ ஒர்த்தாக சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு வில்லன் கேரக்டரை சூஸ் பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அவங்க சூஸ் பண்ண மாதிரியே நம்ம வில்லன் கேரக்டரும் தன்னோட பணியை ரொம்பவே சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லணும். இந்த படத்துக்காக நம்ம டைரக்டரை சூஸ் பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட பணியை மிக சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. படத்தோட கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சிகள் ரொம்பவே அற்புதமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சண்டை காட்சிகளில் நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், டைரக்டராக ஆகட்டும், நம்ம மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், 3 பேருமே அப்படி ஃபயராக இருந்திருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹீரோயினே தேவையில்லை. ஆனால் நம்ம டைரக்டர் ஹீரோயின் வைக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருக்குது. ஹீரோயின் வர இந்த 10 நிமிஷத்தை தூக்கிட்டா கூட படத்தில் எந்த பெரிய மாற்றமும் இருக்காது. ஆனால் நம்ம டைரக்டர் ஏன் அப்படி வச்சாருன்னு எனக்கு புரியல. இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் லாஸ்ட்டில் ஒரு நார்மல் ரிவன் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். ஆனால் அது ரிவன் ஸ்டோரின்னு தெரியாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அருமையாக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர் அப்பாஸ். இந்த படம் ஒரு 18+ படம்ன்றதுனால நம்ம ஃபேமிலியாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் டவுட்டு தாங்க. பசங்களுக்கு அது சூட் ஆகும். ஆனால் ஃபேமிலியாக லேடிஸோட போகும்போது
குழந்தைங்களோட போகும்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், சில சீன்ஸ் ஆகட்டும், அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் படத்தில் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக ஃபீலாக இருக்கும். சில ஃபேமிலி லேடிஸ்க்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரிலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், குழந்தைங்க இந்த இடத்துல வேண்டாம். பிகாஸ் இது ஒரு 18+ படம். அதுபோக நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிற சீன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீன்லாம் நிறைய இருந்ததுனால குழந்தைங்க வேண்டாம். ஃபேமிலி லேடிஸ் சில பேருக்கு இது ஒன்றும் பெருசாக எனக்கு இதாகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்த நிறைய சண்டை காட்சிகள் ரொம்பவே ராவாக ப்ரூட்டலாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த படத்தில் இன்ட்ரோவல் பிளாக் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. படத்தோட டைட்டில் கார்டு காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம லோகேஷ் கனராஜுக்கு இது மொதல் படங்கிறதுனால அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஜி ஸ்குவாட் அதை காட்டுறப்போ நம்ம விக்ரமில் ரோலெக்ஸ் தீமை போட்டு காட்டினது அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கை நீங்கள் தேட்டரில் போய் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைட் கிளப் போய் பார்க்கலாம், ஒர்த்தாக இருக்கும் அந்த அளவுக்கு. இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நேற்று நம்ம சேனலில் வெளியான கூசே முனிசாமி வீரப்பன் அந்த ரிவ்யூவுக்கு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. யாரெல்லாம் அந்த ரிவ்யூ இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி ரிவ்யூவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலோட மறக்காமல் கனெக்டில் இருங்க. ஃபாலோ டீம்ஸ் யூ சேனல்.